மிஸ்டர் ஸ்பீடு கிட்ட என்ன சொல்றாங்க அந்த தம்பிங்க வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க. அவன் வந்து கூகுள் பண்ணி பார்த்தான்னா அவனே மிரண்டு போயிருப்பான். என்னடா இது நடக்குதுங்கன்னு. சார் அதை கூட பெருமையாக தான் சார் இவங்க வந்து போட்டுருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த மேம்போக்கான அரசியலை விட்டுட்டு உளமான அரசியல், உண்மையான அரசியல், மக்களுக்கான அரசியல். சார் விஜய் அவர்களுக்கு உண்மையாவே மக்கள் கிட்ட பலம் இருக்கு சார். அதை நம்ம வந்து மறுக்கவே முடியாது. அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி தான். அவர் பின்னாடி இளைஞர்கள் வந்து திரள்றாங்க. சார் ஊடகங்கள் உங்களுக்கோ எனக்கோ யாருக்குமே திரு விஜய் அவர்களை வந்து காழ்ப்புணர்ச்சி திட்டணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு எல்லாமே ஒரு பொறுப்பு இருக்கு. இது ஒரு கூட்டு சமூகம், கூட்டு முயற்சி. மக்களோட நீங்க வரணும்னா மக்களுக்கான பணிகளை வந்து செய்யுங்க. தயவு செஞ்சு அந்த பங்களா கதவுகளை உடைச்சிட்டு வெளில வாங்க சார். நீங்க ரோட்டுக்கு வாங்க சார், மக்களை சந்திங்க சார். பனையூர் பெரிய கேட்டை உடைச்சிட்டு விஜய் அந்த காம்பவுண்ட் தயவு செஞ்சு குறைஞ்சபட்சம் அந்த உயரத்தையாவது குறைங்க. நீங்க வாங்க சார். ஊடகங்கள் நீங்க எல்லா ஆக்சஸும் உங்களுக்கு இருக்கு சார். நீங்க அதை வந்து தயவு செஞ்சு அதை வந்து பயன்படுத்துங்க. மக்களை வந்து மக்கள் கிட்ட வந்து உங்களோட கருத்துக்களை, உங்க நிலைப்பாடுகளை சொல்லுங்க. தவறே சொல்லுங்க சார். இப்ப நாங்க பேசுறோங்கன்னா மணிகண்டன் வீராசாமி பேசுறது தவறுன்னு சொல்லுங்க, ஊடகங்கள் பேசுறது தவறுன்னு சொல்லுங்க, எங்களுக்கு எதிராக கட்டமைப்புகள் உருவாக்குறாங்கன்னு சொல்லுங்க, மக்கள் பக்கம் நாங்க நிக்கிறோன்னு சொல்லுங்க. வாங்க நம்ம ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடல் பண்ணுவோம். மக்களுக்கான பணிகளை செய்வோம் தான் சொல்றோம்.